ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நாவல் பழம் மில்க் ஷேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஜாமுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு தேவையான நாவல் பழத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணி விட்டுறணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏன்னா அது தண்ணியிலேயே அது வந்து நல்லாவே ஊறி அதுவே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் நமக்கு. ஸோ நம்ம வந்து நல்லா அதை இருக்கிற சதைப்பகுதி எல்லாத்தையுமே நம்ம ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த கொட்டையை எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கும்போது ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அது வந்து நமக்கு ஒரு கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம நல்லா எல்லாம் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுட்டு ஒரு கிளாஸ் பாலுக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் பால் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு பசும்பால் இருந்ததுன்னா பசும்பாலே நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு நான் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க பனவெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸியில் ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு எடுத்து குடிச்சோன்னா ஆஹா சூப்பருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.